லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 26 முதல் நான் வாசிக்கிறேன். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவையாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவையாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சர்க்கார் ஃபவுண்டேஷன் சார்பாக, 2 குடும்பங்கள் சார்பாக உங்களை மனதார வாழ்த்துகிறோம். குறிப்பாக பருத்திப்பட்டு பங்கிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், புதிதாக வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும், ஏற்கனவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், முக்கியமாக எங்கள் முன்னாடி அருமையான சகோதரர் என்ஜினியர், அவங்க மனைவி, அங்கே திருமணத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். 2 பிள்ளைங்களா? பிரைஸ் காட். ஸோ அனைவரையும் வருக வருகவென்று கரங்களை தட்டி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்கள், இன்றைக்கி 8:30 நம்ம முடித்து சீக்கிரம் நாளைக்கு குருத்தஞ்சா இருக்கிறதுனால 8:30 முடிச்சிடலான்னு நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி இன்றைக்கி தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக முடிச்சிருவோம். அன்பானவர்களே, அன்பை குறித்து தான் பாடினாங்க, வாசித்தோம். சீரியஸாக கவனிக்கணும். சரியா? சந்தன மாரிக்கு ஏதாவது பிரச்சனையா? சரி. அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருள் என்றால், அல்லது ஒரு வார்த்தை என்றால் அன்பு தான். புருஷனுக்கு மனைவி எழுதுகிற கடிதமாக இருக்கட்டும், ஒரே அன்பை ஊத்துறது. காதலிக்கு காதல் எழுதுதல அன்பை ஊத்துறது. இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கவிதை எடுத்தாலும் சரி, அல்லது நியூஸ் பேப்பரில், டிவியில், சீரியலில், இன்றைக்கி பல பள்ளிக்கூடங்களில், பல கருத்தரங்களில், பட்டிமன்றத்தில் அதிகமாக விவாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால் அன்பு தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லா இடத்துலையும் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி பல இடங்களில் நாம் பேசுகிறோம், அதை வாழ முயற்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதிகமானோர் அன்புனா என்ன, அதனுடைய முழு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு ஆத்தர் ஒருவர் இப்படி எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, உண்மையான அன்பு என்பது அது ஒரு ஆவி. ட்ரூ லவ் இஸ் லைக் கோஸ்ட் அப்படிங்கிறார். உண்மையான அன்பு என்பது அது ஒரு ஆவி மாதிரி. எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் இட். எல்லாரும் இந்த உலகத்தில் அதை பற்றி தான் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, வாசிக்கிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அதை கண்டு கொள்கிறாங்க, பார்க்குறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. few have seen the true love that Jesus taught அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த, நிரூபித்த அந்த அன்பை ஒரு சிலர் தான், ஒரு 5%, ஒரு 7 விழுக்காடு, மிஞ்சி போனால் ஒரு 10 விழுக்காடு தான் அந்த அன்பை ஒழுங்காக புரிஞ்சு வாழ்கிறாங்க. அதனால் அந்த அன்பு செய்யக்கூடிய செயல்கள் மிக பெரியது என்று அவர் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விவிலியத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இருக்கும். 2 திமோத்தி 3வது அதிகாரத்தில் 1 முதல் வாசித்தோம் என்று சொன்னால், கடைசி காலத்தில் அன்பு என்னன்னு தெரியாதனால இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக பவுல் திமோத்திக்கு எழுதிய நிருபத்தில் அவர் போட்டிருக்கிறார். சொத்தை அதிகமாக நேசிப்பாங்க. 2 திமோத்தியும் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வாசிப்போமே. இறுதி நாட்களில் அப்படின்னா
இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு. 2வது வருகை வருகிற வர அன்னைக்கு இந்த விவிலியத்தை என்னைக்கு எழுதினாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர the day that the Bible return till the date that Jesus going to come, அந்த தேதி வர, செகண்ட் கமிங் வர, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன. perilous time அப்படிங்கிறார். கொடிய காலங்கள் வர இருக்கின்றன அப்படிங்கிறார். தன்னலம் நாடுவோர் பண ஆசையுடையோர். தன்னுடைய நலம் தான் முக்கியம், பிறருடைய நலம் முக்கியம் இல்ல. மனைவி, புருஷன், பிள்ளைங்க அப்படிலாம் நலம் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும், அப்படி தன்னலம் நாடுவோர் தான் அதிகமா இருப்பாங்க. பண ஆசை உடையோர், பணத்துக்காக வெறியா எல்லாம் செய்யறவங்க. வீம்பு, கோபமுடையோர், செருக்குடையோர், ஆணவம் உடையோர், பிரைடு உடையோர், பழித்துரைப்போர், கேவலமா அவங்களை கேவலமா பேசுறது, பழிச்சுரைக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க பிள்ளைங்க, நன்றி, நீங்க எந்த பணம் கொடுத்தாலும் எந்த உதவி செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. நன்றி கெட்டோர், தூய்மையற்றோர், அவங்க எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அன்புணர்வுனா என்னன்னே தெரியாது. அன்பு உணர்வு அற்றோர், எதுக்கும் ஒத்து போக மாட்டாங்க, எல்லாத்துக்கும் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுவாங்க. ஒத்து போகாதோர், புறம் கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், பயங்கர சண்டை சச்சரவு பிரிவினை வன்முறையாளர்கள், நன்மையை விரும்பாதோர், நன்மை விரும்பாதோர், இப்படிலாம் ஒரு லிஸ்ட கொடுத்துட்டே போறாரு. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் என்ன என்று இந்த விவிலிய அறிஞர் இந்த பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாம வாழ்றாங்க அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பிரதர் உங்களுக்கு சேர் எடுத்து போட்டுருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியாம தான் அன்பு செஞ்சிட்டு இருக்கோம். ஐ லவ் யூங்கிறோம், நான் உனக்காக வாழ்றேன்னு சொல்றோம், எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க, இப்போ ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவான், 3 மாதம் ஓடுவான், 4 மாதம் போவான், அந்த பொண்ணு முடியாது, எனக்கு வேற ஒருத்தர் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த மூஞ்சில ஆசிட் ஊற்றிடுவான் அல்லது ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதுதான் அன்பு. ஐ லவ் யூ லவ். 4 மாதம் பின்னாடி அன்பு அதனுடைய கிரியைகளை பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்கிறது. இதுதான் நம்ம அன்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்பானவர்களே, ஒரு ஆத்தங்கரையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேகமாக ஓடுற இடத்துல மீன் பிடிக்க முடியாது, அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு வாலிபன் தூண்டில வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கிறோம். அப்போது தூண்டில போட்டு மீனை பிடிச்சி நல்ல கெண்டை 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கிற மாதிரி கெண்டை மீன் பிடிக்கிறான். பிடிச்சி அதை சமைச்சு அந்த இடத்துல சாப்பிட்றான். கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு புஷ்ஷுன்னு ஆன் பண்ணுறான், சமைக்கிறான், சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு குருவானவர் அவன்கிட்ட போய் கேட்குறார், தம்பி நீ ஏன் மீன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா, அங்கே பிடிச்சி சாப்பிட்ற, ஏன் மீனை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டார். ஒய் டு யூ ஈட் ஃபிஷ் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஐ லவ் ஃபிஷ் அப்படிங்கிறான், நான் மீனை நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ உடனே அந்த குருவானவர் சொன்னாரா, எப்பா மீனை நேசிக்கிறேன்னு சொல்கிற, அந்த மீனை ஒரு கொடூரமான கொக்கி மாதிரி தூண்டில் இருக்கு, அதை போட்டு பிடிச்சி தூக்கி என்ன செய்கிற, தண்ணியில் நல்லா இருக்கிற மீன் எடுத்து வந்து தரையில் விடுற, அது சஃபகேஷனாக துடிச்சு சாகுது. அது செத்த உடனே அது தலையை அறுக்கிற, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற குடலெல்லாம் பிதுக்கி எடுக்கிற, அதுக்கப்புறம் முள்ளு பிரஷை வச்சு ஸ்லாம்பெல்லாம் எடுக்கிற, அதுக்கப்புறம் சாம்பலில் தேய்க்கிற, துண்டு துண்டா நறுக்கிற, அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வைக்கிற, மசாலா போடுற, சமைச்சு சாப்பிட்ற. இது என்னப்பா, எந்த விதத்தில் இது நியாயம்? நீ சொன்ன மீனை அன்பு செய்கிறன்னு சொன்ன, இந்த மீனை இவ்வளவு சித்திரவப்படுத்துறியே, இது நீ மீனை நேசிக்கல, இது ஒன்றை நேசிக்கிற செல்ஃபிஷ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவானவர் அந்த அன்புக்கு என்ன பேர் வச்சாராம், ஃபிஷ் லவ் அப்படின்னு வச்சாராம். செல்ஃபிஷ் லவ்வை, சுயநல அன்பை மீன் அன்பு அப்படின்னு பேர் வச்சாராம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் வாழ்கிற 90 விழுக்காடுக்கு மேலே மனைவி அன்பு செய்கிற, புருஷனை அன்பு செய்கிற, பிள்ளைகளை அன்பு செய்கிற, அல்லது சித்தப்பா அன்பு செய்கிறன்னு சொல்லி இப்படி தான் மிகப்பெரிய கொடூரமான வார்த்தைகளால் கொக்கி போட்டு அவங்களை இழுக்கிறோம்.
கழுத்தை அறுக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம், உடம்ப தோலை உரிச்சு காமிக்கிறோம், துண்டு துண்டா போடுறோம், கொதிக்க வைக்கிறோம், வேதனைப்படுத்துகிறோம், அவங்களே நம்ம சாப்பிட்றோம், அவங்க வாழ்க்கையை அழிக்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய அன்பு இப்படித்தான் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, நம்ம மனசாட்சி வச்சு தொட்டு பார்ப்போம். கோயிலுக்கு நாம் என்னைக்கு ஒரு நாள் வேண்டுதல் இல்லாமல் எனக்கு இடுப்பொலி சகமாகணும், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், என் பிஸ்னஸ் நல்லா வளரணும், அல்லது நான் செய்கிற தொழில் சிறக்கணும், நான் அதிகமாக பணம் வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி எதையாவது ஒரு வேண்டுதல் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கோயிலுக்கு என் கடவுள்யா, எங்கள் அப்பா, அன்னை மரியாள் எங்கள் அம்மா அப்படிங்கிற அப்பா அம்மா அப்படிங்கிற உணர்வோட ஜஸ்ட் லைக் தட் சும்மா நான் போய் ஏசப்பா பார்த்துட்டு வரேன், எனக்கு எந்த வேண்டுதல் தேவையில்லையா, அவர் எப்படி இருக்கிறாரு அப்பா விசாரிக்கணுங்கிறதுக்காக என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நம்ம திருப்பலிக்கோ கோயிலுக்கோ போயிருக்கோமா பாருங்க. அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீம் சகோதரராக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லை பிரிந்த சபையாக இருக்கலாம். 1008 வேண்டுதலை வச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போவோமே தவிர, என்ன குத்திக்கிட்டாலும் சரி, அல்லது முட்டி போட்டு முழங்கால தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை முடி எதையாவது முட்டை அடிச்சுக்கிட்டாலும் சரி, பல ஆயிரக்கணக்கான 10 வேண்டுதலோ 20 வேண்டுதலோ எதையாவது வச்சு தான் கடவுளை கூட நம்ம அன்பு செய்கிறோம். ஆனால் கடவுள் இன்னைக்கு பைபிளில் சொன்னார், என்ன வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், with all your mind and strength you should love me அப்படிங்கிறார். உங்களுடைய முழுமையான இதயத்தோட, உங்க ஆத்மாவோட, உங்க மனசோட, உங்களுடைய முழு ஆற்றலோட நீங்க என்ன அன்பு செய்யணும் அப்படிங்கிறார் கடவுள். ஒரு நாளாவது ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி போடணும், கோழி முட்டை போடணும், அல்லது மாடு பால் நிறைய கறக்கணும், இப்படித்தான் வேண்டுதலை வச்சுட்டு தான் நாம் கோயிலுக்கு போகிறோமே தவிர, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம் வேண்டுதல் இல்லாமல் கோயிலுக்கு போகிறோமா? நீங்கள் மனசில் கையை வச்சுட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளை குறிச்சும் கடவுளோட நம்மளுடைய அன்புறவும் இப்படித்தான் இருக்கு. என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும், என் பையனுக்கு திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும், 2 வருஷம் தள்ளி போச்சுன்னா டென்ஷன் ஆயிரும், உடனே ஐவி அந்த டாக்டர் கைனகாலஜிஸ்ட் இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிரும். குழந்தை பிறந்துச்சா, அப்பாடா ரொம்ப ஸ்தோத்திரங்க குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தவன உடனே 2 வயசு 3 வயசு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போகிறது, அப்பாடா அட்மிஷன் கிடச்சிச்சு. அட்மிஷன் போட்ட உடனே அது எல்கேஜி யூகேஜி போகணும், அது பெண் குழந்தை இருந்தால் ஒரு வயசு வந்தற்பாடு அது வயசுக்கு வரணும். அது வயசுக்கு வந்துச்சுன்னா யாரையாவது லவ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அறிவு வந்துருச்சுன்னா செல்லை பார்க்கக்கூடாது, போர்னோகிராஃபி பார்க்கக்கூடாது, என் பிள்ளை எந்த தப்பு செய்யக்கூடாது, இது ஒரு டென்ஷன். அடுத்தது எக்ஸாம் எழுதுனா மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கலாம் தூக்க மாட்டி செத்துருவோம், அது ஒரு டென்ஷன். இப்படி என் பிள்ளைக்கு திருமணம் ஆச்சு, அப்படியே திரும்பி அவன் வேலைக்கு போகணும், வேலை முடிச்சிட்டானா +2 முடிச்சிட்டானா அடுத்து காலேஜ் போகணும், காலேஜ் போயிட்டானா வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டானா சம்பாதிக்கணும், சம்பாதிக்க போயிட்டானா இன்க்ரீஸ் ஆகணும், சம்பளம் இன்க்ரீஸ் ஆகணும், சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சா இடம் வாங்கணும், வீடு கட்டணும், திரும்பி எனக்கு புள்ள பிறக்கும், திரும்பி எனக்கு பேர பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், திரும்பி அது அப்படியே திருப்பி 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 இதே வாழ்க்கையில் செஞ்சு 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 வாழ்க்கையில் உண்மையிலே அன்புன்னா என்னன்னு தெரியாம வாழ்றதுனால தான் இன்னைக்கு அரசியல்வாதி கூட சுரண்டிக்கிட்டு இருக்கானு. தெய்வ பக்தி கடவுள் பக்தின்னு உலகத்தில் ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மனுஷங்க ஒரு குருவானவர் சரியில்லை, ஒரு சில குருவானவர் சரியில்லைன்னா குடும்பம் தான் காரணம், அருட்சகோதரிகள் சரியில்லைன்னா சரியான வளர்ப்பு இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்களை பெத்தெடுத்து திருடுற அல்லது மொல்லமாரித்தனம் அல்லது சண்டை போடுற அல்லது மனைவியை நேசிக்க முடியாத, கணவனை நேசிக்க முடியாத, அல்லது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த அளவுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வளர்ப்பு சரியில்லை. உண்மையான அன்பு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. இந்த வேலை தான், அடுத்தடுத்த ஸ்கூலு, அடுத்தடுத்த மார்க்கு, அடுத்தடுத்த வேலை, இந்த வேலைக்கு தான் பார்க்குறோம் தவிர என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடவுள் டிமாண்ட் பண்ண முதல் டிமாண்ட், முதலாவது என் அன்பு செய், உடைய ஆவியோட ஆத்மாவோட உடலோட தெம்போட ஆற்றலோட அத்தனையோட என்ன நீ அன்பு செய்யின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முதல் கட்டளை, முதல் டிமாண்டே என் அன்பு செய். உன்னை எப்படி அன்பு செய்யும், சகோதரனை நெய்பர்ஸை அன்பு செய், உன்னை சுற்றி இருக்கவளை அன்பு செய் அப்படிங்கிற ஒரே ஒரு டிமாண்டு தான் கடவுள் கொடுத்தார்.
இந்த ஒரே ஒரு முதன்மையான கட்டளை தான் இந்த பைபிள் இருக்கிற எல்லா பல ஆயிரக்கணக்கான 669 கட்டளைகளுக்கு எல்லாம் இதில் நிறைவு செய்கிறதுன்னு வேற அதில் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை தீர்க்க தரிசனம் இதிலேயே நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரை அத்தனை தீர்க்கதரிசிகள் சொன்ன அத்தனையும் இந்த ஒரே ஒரு கட்டளையில் நிறைவேறுகிறது. முதலாவது கடவுளை நேசி, ரெண்டாவது ஒன்னை நேசிக்கிறது போல பிறர் நேசிங்கிற அந்த ஒரே ஒரு கட்டளை, இதற்கு இணை இது அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த ஒரே ஒரு டிமாண்டை தான் நம்மளால செய்ய முடியல. இன்னைக்கு இந்துவை எடுத்துக்கங்க, முஸ்லீம் சகோதரர் எடுத்துக்கங்க, இந்து சகோதர சகோதரி எடுத்துக்கங்க, கிறிஸ்துவ எடுத்துக்கங்க, எல்லாம் கடவுள் 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 கடவுள். தேங்காயோட மாங்காயோட இங்க மொட்டையடி காலடி எல்லாம் செய்யறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் ஒரு சின்ன உதவி, ஹார்ட் அட்டாக் வந்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. கடவுள் 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 கடவுள். என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிறதுல அவர் என்ன சொன்னாரு? என்ன அன்பு செய், உன்னை எப்படி அன்பு செய்யறியோ பிறரை நேசி அப்படிங்கிறாரு. இந்த அன்பே எனக்குள்ள இல்லை அப்படின்னா நான் எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, நான் எவ்வளவு பயங்கரமான ஒரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, எனக்கு பயங்கரமான தொட்டவன பேய் ஓடினாலும் சரி, அல்லது மொடவன் அப்படியே நடந்தாலும் சரி, என்ன பிரயோஜனம்? ஒலிக்கும் வெண்கலம் போல நீ இருக்கிற டப்பா டான்ஸ், அது எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறாரு புனித பவுல் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 3 முதல் 4 வரை நம்ம வாசிக்கிறோம். கடவுள் வைக்கிற அத்தனை பேருக்கு எல்லா ஜாதி சமயம் எந்த ரிலிஜியன் இருந்தாலும் சரிதான், அந்த கடவுள் வைக்கிற ஒரே ஒரு டிமாண்ட் லவ் லவ் லவ். இன்னைக்கு நம்மளுடைய அன்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த தூண்டில் மீன் கதை தான், ஃபிஷ் லவ் தான், மீன் அன்பு தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அன்பை எப்படி நாம பயன்படுத்துறோம்னா, we are using love as a leverage to have control over all the people. இன்னைக்கு எல்லாரையும் அடக்கி ஆளணுமா? ஆமா நான் சமைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாரிச்சது வாயை மூடிட்டு இருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடக்கி ஆள்றதுக்கு அன்பை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்கோம். தப்பா? இன்னொரு அன்பை என்ன செய்யறோம்? அன்பானவர்களே, நான் யாரோ ஒருத்தருக்கு நண்பனுக்கு தப்பு செஞ்சிட்டேன், ஏமாத்திட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், போய் நான் நேராக போய் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து, சாரிடா அன்னைக்கு பேசுனது தப்புடா அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவ்வளோதான் அந்த அன்பு. நான் செஞ்ச தீமையை சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா என்னுடைய அன்பை நியாயப்படுத்துவதற்கு, அல்லது நான் செஞ்சதுக்கு ஒரு சாரி கேட்கறதுக்கு அந்த அன்பை நான் பயன்படுத்துறேன். ஐ யூஸ் மை லவ் அஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் மை ஹார்ம்ஃபுல் திங்ஸ் done to others. நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை போய் மன்னிப்பு கேட்கறது அது ஒரு அன்பு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, அன்புன்னா அது உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாம வாழ்றது தான் பிரச்சனை. அன்பு இன்னொரு விதத்தில் நம்ம அன்பு செய்வோம். அன்பு எதுக்கு மனைவி அன்பு செய்வோம்? அவங்கள்ட்ட எதையாவது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு உண்மையிலே நீங்க ஆண்கள்லாம் கை வச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம். Why do you love your wife? நீங்க ஏன் உங்க மனைவியை நீங்க அன்பு செய்றீங்க? பெண்கள்லாம் சொல்லுங்களேன், ஏன் உங்க புருஷன் நீங்க அன்பு செய்றீங்க? நீங்க பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் உங்க புருஷன் அன்பு செய்றீங்க? பிள்ளைங்க ஏன் உங்க அப்பா அன்பு செய்றீங்க? பெற்றோர்கள் ஏன் உங்க பிள்ளைகள் அன்பு செய்றீங்க? புருஷன் எதற்கு மனைவி அன்பு செய்யறாங்க சொல்லுங்க? மனைவி 3 வேற சமைச்சு போறவனுக்கு நாக்கு ருசியா, மனைவி அழகா இருக்காங்க, மனைவி வீட்டில் அத்தனை வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, வீடை ஒட்டடிக்கிறாங்க, வேலைக்காரை மெயின்டைன் பண்றாங்க, அத்தனை வேலையை செய்யறாங்க மனைவி. அதனால நான் அன்பு செய்யறேன். மனைவியை புருஷன் அன்பு செய்யறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். புருஷன் இல்லைன்னா வீட்டை கண்டவன் வருவான், பாதுகாப்பா இருக்கிறாரு. அவர் பிள்ளைங்களை கூட பைக்கில் விடுறாரு. ஒரு அம்மா சொல்றாங்க, என்னங்க வீட்டுக்கார் பயங்கரமான குடிகாரங்க, மோசமானவங்க, வேற வழி இல்லை, எனக்கு 2 பிள்ளை வந்துருச்சுங்க, அதனால கடைசி வரை ஓட்டுறாங்க அந்த பிள்ளைகளுக்காக. அன்பான சகோதர சகோதரிகள், அன்பை இன்னைக்கு என்ன செய்யறோம்னா அபியூஸ் பண்றோம், தப்பா அதை யூஸ் பண்றோம், மிஸ் யூஸ் பண்றோம். அன்பை அந்த அர்த்தத்தை ட்விஸ்ட் பண்ணிட்டோம், திருப்பி இதுதான் அன்பு, இதுதான்டா அன்பு, நான் அன்பு செய்யறேன்டா, உன்னை எதுனால கெட்ட வார்த்தை சொல்லலாம், உன்னை ஒழிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், சாரிங்கிற வார்த்தையில எல்லாம் முடிவிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அன்பை திருப்பி பேசி
உண்மையான அன்பின் ஆழத்தை சிதைச்சிட்டங்க நம்ம. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு மனைவி வீட்டை பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கிறாங்க, அன்பு செய்கிறோம். ப்ளீஸ் அமைதியா இருப்போம், பேசாதீங்க. வர்றவங்க வரட்டும், போறவங்க போட்டு. நீங்க உட்காருங்க. சுந்தரங்க உட்காரு, ப்ளீஸ் சிட் டவுன் தேர். அங்க உட்காருங்க. அன்பானவர்களே, அன்பு அப்படின்னா இன்னைக்கு மனைவி புருஷன் அன்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது புருஷன் மனைவி அன்பு செய்கிறாங்க. அப்போது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு மனைவி அழகாக இருக்காங்கப்பா, சிவப்பாக இருக்காங்க, அல்லது கலராக கருப்பாக இருந்தாலும் அழகான ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு அன்பு செய்கிறோம். ஃபிசிக்கல் உடம்பு, ஒரு கண்ணுக்கு உடம்பு நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்கப்பா, குண்டா இல்லை, கருப்பா இல்லை, நல்லா பார்க்குறது நல்லா இருக்காங்கப்பா, தூக்குடா, உடனே கல்யாணம் பண்ணா. கண்ணுக்கு எது அழகாக இருக்கோ அதை பார்த்து அன்பு செய்கிறோம், அன்புன்னு நினைக்கிறோம். கலர் அன்புன்னு நினைக்கிறோம், சம்பளம் அன்புன்னு நினைக்கிறோம், ஐடி வேலை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய வேலையை அன்புன்னு நினைக்கிறோம். இதுதான் அன்பு, இதனால தான் அன்பு செய்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, when you do not know what is love, you do not know who God is. உனக்கு அன்புன்னு என்ன தெரியலனா நீ கடவுளை பார்க்கவே முடியாது. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். யோவான் எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 7 முதல் 9 வரை இந்த வசனங்களை வாசிப்போம். 4வது அதிகாரம் என்று 1 யோவான் 4 வாசிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஒருவர், பாருங்க, நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இது அன்புக்கு there is no caste, there is no religion, மதம், ஜாதி, கலரு, கருப்பு, சிவப்பு, அன்புக்கு எதுவுமே தடை கிடையாது. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாடு அப்படின்னு வள்ளுவர் பாடியிருக்கிறார். அன்புக்கு எதங்க, அன்பை வெள்ளத்தை கூட அடைச்சிடலாம், தண்ணியை கூட டேம் கட்டி அடைச்சிடலாம். அன்பை அடைச்சி வைக்க முடியாத ஒரு வல்லமை பற்றி நாம் பேசிட்டு இருக்கோம். அது உங்களுக்குள்ள இருக்கிறத பற்றி பேசுகிறோம். உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பை குறித்து நான் பேசுகிறேன். யாரோ ஒருத்தன்ட்டு இருக்கிற அன்பை பற்றி நான் பேசலை, உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை பேசுகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மனைவி 3 வேளை நல்லா சமைக்கிறா, நல்லா செய்கிறா. அந்த மனைவி நீங்கள் 3 வேளை சாப்பிடாம சமைக்காமல் இருந்து பாருங்களேன், உங்கள் புருஷன் உங்களை அன்பு செய்கிறாரு பாருங்களேன், டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், என்ன கோச்சிக்கிறாரு பாருங்களேன். ஒரு பிரியாணி கொஞ்சம் அன்னைக்கு நல்ல டேஸ்ட்டாக வைக்கலன்னா என்ன மூட் அவுட் ஆகிறோம். ஒரு சாம்பார் சப்புன்னு வச்சிட்டா என்ன மூட் அவுட் ஆயிடுறோம். புருஷன் அந்த சாரி வாங்கி கொடுக்கலன்னா என்ன மாதிரி மூட் அவுட் ஆயிடுறோம். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே கண்டிஷனல் லவ் தான். எல்லாத்துக்கும் ஒரு கட்டு. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், நீ சம்பாதிக்க நான் சம்பாதிக்கிறேன், நீ குடிக்கலையா நான் குடிக்கல, நீ சிகரெட் குடிச்சா நான் குடிப்பேன், நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். இப்படித்தான் எல்லாமே ஒரு கான்ட்ராக்சுவல், ஒரு 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 கான்ட்ராக்சுவல் லவ்வாக தான் இருக்கு. கட்டுப்பாடற்ற ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை இல்லை. எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறோம். நீ ஏன் ஜாதியா, ஓகே நான் உன்னை எப்படியா அன்பு செய்ய பார்க்குறேன். நீ எந்த ஊரா, ஏன் அன்பு செய்வேன். தமிழா அன்பு செய்கிறேன், தெலுங்கா அன்பு செய்ய மாட்டேன், மலையாளமா அன்பு செய்ய மாட்டேன். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் புறையோடி போயிடுச்சு. ரொம்ப வருஷமா நம்ம வாழ்க்கையில் புறையோடி போயிடுச்சு. அன்புனா என்னன்னு தொலைச்சிட்டோம். இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரெஞ்சில் ஒரு குருவானவர் இருந்தார், பெரேரா டி சார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவானவர், ஜெசுட் பிரீஸ்ட் இருந்தார். அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார். குருவானவர் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிஹெச்டி டாக்டரேட்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அப்போது அவர் மிக ஆழமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலேயே மிக மிக முக்கியமானது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலும் சயின்டிஃபிக்காகவும் உள்ளது நெருப்பு அப்படிங்கிறார். 2 கல்லை மோதி உரசி பார்த்தா நெருப்பு வந்துச்சு, பற்ற வச்சான், மீனை சுட்டான் சாப்பிட்டான், காக்காய் சுட்டான், குருவியை சுட்டான் சாப்பிட்டான். வேர்களை உரசினா நெருப்பை கண்டுபிடிச்சான். அந்த நெருப்பை அப்படியே டெவலப் ஆகி தீப்பெட்டி ஆச்சு, ஒரு லைட்டராக மாறிச்சு. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும்,
ஃபேன் ஓடுனா நெருப்பு வேணும், பைக் ஓடணும்னா அங்கே பெட்ரோல் எரியணும், நெருப்பு வேணும், கார் ஒன்றா நெருப்பு வேணும். அத்தனைக்கும் நெருப்பு இல்லைன்னா அவனால் வாழவே முடியாது. கடவுளை பார்க்கணும், ஒரு மெழுகுத்தி வேணா நெருப்பு வேணும். அப்போ மனுஷன் கண்டுபிடிச்சதிலே மிக சிறந்த கண்டுபிடிப்பு இன்றைக்கு வர, அது உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு வல்லமை என்று சொன்னால், மனுஷன் கண்டுபிடிப்பிலே சிறந்த கண்டுபிடிப்பு நிலாவை கண்டுபிடிச்சான், சூரியனை கண்டுபிடிச்சான் இல்லை, அது இருக்கிறத சொல்றதுக்கு என்ன இருக்கு, இல்லாத கண்டுபிடிச்சான் நெருப்பு, கடவுள் கொடுத்த அறிவினால. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து தான் போனார். இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயலாம், ஃப்ளைட்ல வரலாம், புஷ்ஷுன்னு அங்கேருந்து வரலாம். நேற்று நானும் ரகுவும் பெங்களூரில் சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் சர்ச்சில் நாங்கள் ப்ரேயர் கொடுக்க போனோம். நைட்டு 10 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். ஆனால் அங்கேருந்து வரத்துக்கு 4.25 மணி நேரம் தான் ஆச்சு. காரணம், வேகமாக போகக்கூடிய அந்த இன்ஜின், நெருப்பு அதிகமாக ஃபியூயல் போட்டு எரிக்க அது வேகமாக ஓடுகிறது. அப்போது நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்கு. இவ்வளோ சொல்லிட்டு ஒரு 3 வரியில் முடிக்கிற, இவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு, இதே போலத்தான் மனுஷனாய் வாழ்கிற அத்தனை பேரும் அன்புன்னா என்னன்னு ரீடிஸ்கவர் பண்ணணும். அவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சதான் மறந்துட்டான், அதை திரும்பி கண்டுபிடிச்சாலும் இந்த உலகம் அற்புதமா சுடர்விடும் அப்படிங்கிறார். Human should rediscover what is the true meaning of love in order to recuperate the damaged, defiled world அப்படிங்கிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. கெட்டுப்போன மோசமான உலகத்தை அரசியல்வாதிகள், நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கணும், நல்ல உலகமாக இருக்கணும், எல்லா இடத்திலும் நல்லவங்களாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் டீச்சர் ஹெச்எம் நல்லவர், உங்கள் பக்கத்தில் உட்காந்துற பிள்ளைங்க நல்லவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க ஓனர் நல்லவர், எல்லாம் உங்கள் அத்தை மாமி மாமனார், உலகத்தில் இருக்க அத்தனை ஆண்களும் பெண்களும் நல்லவங்க. யாரு போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க அவன் நல்லவனா கெட்டவன்? அப்படியே டக்குன்னு திருமணம் ஆயிட்டு இருக்கும். ஜோசியம் மந்திரம் தந்திரம் பார்க்க தேவையில்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்டு நம்ம மனம் மாறினால், இனிமே பிறக்க போகிற குழந்தைங்க அப்படி ஒரு நீதியில அன்பிலும் கடவுளுடைய அன்பிலும் பிறந்து வாழ்ந்தா 100 வருஷத்து இந்த உலகத்தை புதிய படைப்பாய் மாற்ற முடியும். அந்த நெருப்பு இன்னைக்கு இங்கிருந்து புறப்படுகிறது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல், கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். 100 வருஷத்துல பழைய ஆளுங்க பூரா செத்து போயிடுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் பிறக்க போகிற குழந்தைங்க எல்லாம் அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சு தூய உள்ளத்தோட கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து அந்த கடவுள் மேலே வைக்கிற அன்பு, கடவுள் கற்றுக் கொடுத்த அன்பு, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அன்பு என்னங்கிறத உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிச்சு நம்ம பிள்ளைங்க. என்ன எல்லாம் மாறிடும். அரசியல்வாதிங்க ஒருத்தங்க கூட 1 ரூபா கூட சுரண்டாம அத்தனை பேருக்கு உதவி செய்வான். உலகத்தில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க. அன்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஏழை பிச்சை கேட்க மாட்டான், யார்ட்டையும் போய் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்க மாட்டான். கடன் வாங்குற பிள்ளைங்க ஒரே ஒரு பிள்ளை கூட இந்த உலகத்தில் இருக்காது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரீஇவாஞ்சலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ரீடிஸ்கவர் பண்ணணும் லவ்வை. ரீஇவாஞ்சலைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரீடிஸ்கவரிங் த லவ். நாம திரும்பியும் கடவுள் யாரு, என்ன விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சு நம்மை முற்றிலுமாய் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அவர் காட்டின அன்பு, ஏசப்பா காட்டின அன்பு. அன்பானவர்களே, நீங்க விவிலியத்தை படிச்சு பாருங்களேன். கடவுள் எரேமியா 31:3 சொல்வாரு, எவர்லாஸ்டிங் லவ் அப்படிம்பாரு. என்றைக்கும் அழியாத மாறாத அன்பினால் உன்னை நான் அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறாரு. எரேமியா 31:3 பாற்றியே நீங்க படிச்சு பாருங்களேன். வாசிப்போம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பை காட்டினேன் அப்படிங்கிறாரு. எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன், பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் அப்படிங்கிறார். முடிவில்லா அன்பு. நான் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லவனா உடனே அதிகமாக அன்பு செய், நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா மிதி, தூக்கி போட்டு மிதி, அப்படிலாம் கிடையாது. கடவுளுடைய அன்பு
அந்த அன்பை கூட்டவோ குறைக்கவோ எந்த கொம்பனாலும் முடியாதுங்க. செயின்ட்டாலும் முடியாது, அல்லது மறை சாட்சியாலும் முடியாதுங்க. ஆண்டவருடைய அன்பை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. nobody can modulate or increase or decrease the love of God. கடவுளுடைய அன்பை கூட்ட குறைக்க முடியாது. என்னுடைய நன்மைத்தனத்தினாலோ என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலோ என்னுடைய நன்மைத்தனத்தினால கடவுளுடைய அன்பை கூட்டவும் முடியாது. நான் கெட்டு போயிருக்கேன், லஞ்சம் வாங்குறேன், ஏமாத்துறங்கிறதுனால கடவுளுடைய அன்பு குறையவும் போறதில்லை. அது ஒரே மாதிரி தான் அன்னைக்கு இன்னைக்கு அன்பு செஞ்சுட்டே இருப்பார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் நாம நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை கோயிலுக்கு வரல, ஜெபிக்கல, ஐயோ கடவுள் கைவிட்டாரு. இல்லை, வருவாங்க, அடிபடுவாங்க, வருவாங்க. நீங்க கடவுளை நம்பினா போதும், எந்த பிள்ளையும் தருதலையாம நீங்க முழுசா கடவுளை நம்புனா அந்த பையன் கோயிலுக்கு வரலையா, அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அவன் மானம் மாற. உங்க விசுவாசம் எப்படி தோத்து போயிடும்? கடவுளை நம்புறீங்க, பயந்தாங்குழியா கோயில உட்கார்ந்து இருந்தா அந்த எப்படி புள்ள மனம் மாறும்? வராம இருக்கட்டும், எப்படி வராம போயிடுவான் அவன்? எப்படி அந்த பொண்ணு மாறாம போயிடும்? நீங்க கடவுள் மேல பரிபூர்ணமா அன்போட கூடிய விசுவாசம் அல்லது ஃபெய்த்ஃபுல் லவ் கடவுள் மேல வைங்க. 4 நாள் 40 நாள் வரலன்னா அப்புறம் வருவான், ஒரு புனிதனா வருவான், புனிதியா வருவான் அந்த பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க கூட உங்க பிள்ளைங்க கெட்டு போவாது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிள்ளைங்க வரல வர பயந்தாங்குழிகளாக வாழ்ந்துதான் இருக்கிறது நம்ம கெட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போ வாசிப்போம். இதற்கு முன்னாடி நான் இப்ப என்ன சொன்னேன்? 1 யோவான் சாரி. கடவுளுடைய அன்பு இந்த விவிலியம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்களேன். ரகுவ கடவுள் ஏன் அன்பு செய்கிறாரு, அல்லது கணேசனை, மாசான முத்தியாவை, அல்லது இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை ஏன் அன்பு ஜெசிந்தா அல்லது மதுரைய மகளின் ஆரைக்கராஜ் அவங்கள ஏன் அன்பு செய்கிறார்? என்னையே அன்பு செய்கிறார், உங்களையே அன்பு செய்கிறார், சேவியரையும் அன்பு செய்கிறார், டெய்சி தேவதாசையும் அன்பு செய்கிறாரு, ஜோசப் அவங்க மனைவி திருமதி எழில ஏன் அன்பு செய்கிறாரு? எதுக்கு? திருநெல்வேலி அதனால. நான் கும்பகோணம், அது நல்ல ஊர். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை கடவுள் என்னை அன்பு செய்யறதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் பைபிளை தேடி கண்டுபிடிச்சு பாருங்க, ஒரே ஒரு காரணம் கூட இருக்காது. கடவுள் உங்களை என்னையும் அன்பு செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது. ஜஸ்ட் அன்பு செய்யறார், அவ்வளவுதான். அவர் ஒருவேளை ஆரைக்கராஜ் 5 ஜெபமாலை சொன்னதான் நான் அன்பு செய்வேன்னு சொல்லியிருந்தார்னா அவருடைய அன்பு கட்டுப்பாடற்ற அன்பு அல்ல. அன்கண்டிஷன் லவ்னு சொல்ல முடியாது. அகாப்பே லவ் கிடையாது. நான் போய் மொட்டை போட்டு நாக்க குத்தினாதான் என்ன கடவுள் அன்பு செய்வார்னா அது அன்பு இல்லை. நான் கண்டிஷன் போறேன், என் மனைவி எனக்கு 3 வேளை சோறு பட்டாதான் நான் அன்பு செய்வேங்கிறதுக்கும், கடவுள் நான் கோயிலுக்கு வந்தாதான் என்னை மதிப்பார் அன்பு செய்வாருங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடவுள் தன் ஒரே மகன், அதாவது நம் மீது அன்பு கொண்ட யோவான் 3:16 வாசிட்டு அப்புறம் வாசிப்போம். யோவான் 3:16 கடவுளுடைய அன்பை குறித்து மிக ஆழமாய் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பாருங்களேன். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தம் ஒரே மகன், ஒரே ஒரு மகன், ஒரே மகன், 100 மகன் அல்ல பிதாவுக்கு, ஒரே புள்ள, அந்த ஒரே புள்ளைய அந்த புள்ள மீது அன்பு கொள்கிற, அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தம்பி உட்காருப்பா, தம்பி உட்கார், சிட் டவுன் பாப்பா, சிட் டவுன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல், எவரும், ஜெபிக்கிறவன், கோயிலுக்கு வரவன், வராதவன், குடிக்கிறவன், மலமரித்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன், கடவுளை எதிர்க்கிறவன், ஏத்திஸ் கடவுளே இல்லைன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறவன், அத்தனை பேரும்
அழியாமல் அத்தனை பேரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அழியாம they should have eternal life, they should enter into the kingdom of God, பரலோக ராஜ்யத்தில் நுழையும்படி அந்த ஒரே மகனையே சிலுவை சாவில் அடிச்சு நொறுக்கி கொன்று போடும்படி கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தேவராஜ் டிவி விற்கிறார், அதனால அன்பு செய்கிறேன். ஆரைக்கராஜ் பிரசங்கம் பண்றாரு, அதனால அன்பு செய்கிறேன். கரோ நல்லா பாடுறாங்க, அன்பு செய்கிறேன் அப்படின்னா சொன்னாரு இல்ல. அவரை நேசிக்கிற அன்பு செய்கிற அத்தனை பேருக்கும் எந்த கேட்டகரியுமே கிடையாது. அவர் டிமாண்ட் பண்ற ஒன்னே ஒன்று, என்ன அன்பு செய்யும், வாழ்க்கை நல்லா இருக்கும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். முட்டி போடு, உன்னை அன்பு செய்கிறேன். மொட்டையடி, அன்பு செய்கிறேன். கொட்டையை போடு, அன்பு செய்கிறேன். சட்டையை போடு, காவி சட்டையை போடு, அன்பு செய்கிறேன் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் நாமளா கடவுள் மேல வைக்கிற அன்பின் நிமித்தம் தான் நாம செய்யறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போகக்கூட நான் சொல்லல, கோயிலுக்கு போகணும். உங்க கடவுள் மேல அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா போகும். எங்க அப்பனை எங்க அப்பாவை என்ன நினைச்சு நினைச்சு பெத்தெடுத்து எனக்காக உயிர் விட்ட இந்த அப்பனை பார்க்கறதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? 7 மணிக்கு பூசிக்கு 6:50 வான்னு ஒருத்தர் சாமியார் சொல்லணுமா? யோசிச்சு பாருங்களேன். ஜோமால சொல்றதுக்கு மாதாமா நமக்காக பரிந்துரை பேசக்கூடிய அந்த மாதாமா அன்பு செய்யறதுக்கு ஒருத்தர் சொல்லு மோட்டிவேட் பண்ணணுமா? இரக்கத்தின் ஜோமால சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? பைபிளை படி, இந்த அற்புதமான காதல் கடிதத்தை படி. லவ்வர் ஒரு சின்ன பேப்பர்ல வந்தா திருப்பி படிக்கிறோம்ல, இந்த லெட்டர் கடவுள் நமக்கு எழுதின காதல் கடிதம். இதை படிக்கிறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமா? யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு தானா வர வேண்டிய பண்பு. அதனால தான் சொல்றேன், நீ படிச்சாலும் படிக்காட்டாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து வாழ்ந்து அப்புறம் தப்பிச்சு புனிதரான புனித அகஸ்தினார் இப்படி சொல்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா? God loves every one of us as if there were only one of us அப்படிங்கிறாரு. கடவுள் இங்க இருக்கிற ரவியை அன்பு செய்கிறார் அப்படின்னா, கடவுள் இங்க இருக்கிற தேவராஜ அன்பு செய்கிறாருன்னா, இந்த தேவராஜ தவிர ரவியை தவிர வேற பிள்ளையே அவருக்கு கிடையாது என்பது போல அன்பு செய்கிறார். கடவுள் என்ன அன்பு செய்கிறார்? ஆல்வின் அன்பு செய்கிறார், ஜெபிக்ஷாவை அன்பு செய்கிறார்னா, இந்த ஜெபிக்ஷாவை தவிர வேற பிள்ளையே கடவுளுக்கு இல்லை என்பதை போல அன்பு செய்கிறாராம். என்ன அருமையான ஒரு விளக்கத்தை புனித அகஸ்தினார் கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு ருசிச்சிருந்தா, இந்த ஒரு சில பிள்ளைங்க அம்மாட்ட பால் பதக்கு குடிக்கும். இந்த ஆடுக்கு ஒரு 3 குட்டி பிறந்தீங்கன்னா 2 குட்டி வீக்காக இருக்கும். நாய் குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 குட்டி போடும். ஒரு 3 நாள் லேசாக சப்பிட்டு ஓடிடும். 1 மட்டும் சூப்பிக்கிட்டே இருக்கும், குடிச்சிக்கிட்டே இருக்கும். அது போல புனித அகஸ்தினார் அதை அனுபவிச்சிருக்கிற அந்த அன்பை, அப்பாவுடைய அன்பை ருசித்ததுனால் சொல்றாரு, இந்த உலகத்தில் அகஸ்தினை தவிர வேற இந்த அதுவும் எவ்வளவு பாவி, துரோகி, கேவலமான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் கடவுளுடைய மன்னிப்பை புரிஞ்சு அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரும் கடவுளுக்கு இல்லப்பா. அப்படி அல்ல என்ன அன்பு செய்யறாரு பாருங்க. இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் இருந்தா எப்படி அன்பு செய்வாரு? அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது கடவுளுடைய அன்பு. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, புனித ஃபாஸ்டின் அம்மா அவங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தினது. அப்போ கடவுள் அவர்கிட்ட கேட்குறாங்க, கடவுள் கூட சோகமா இருக்க முடியும் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. அப்படியா, கடவுள் கூட சோகமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லாசர் மரித்தார், அது நடந்து போன கதை. இனிமே சொல்றேன், கடவுள் சோகமா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் அப்படின்னு கடவுள் புனித ஃபாஸ்டின் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாவி என்னுடைய அன்பை புரிஞ்சிக்காம, ஒரே ஒரு ஆள் பாவியா மனம் மாறாம, யூதாசு கடவுளை 30 வெள்ளிக்காசாக காட்டி கொடுத்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவர் அன்பை பார்த்துட்டு
அன்பை பார்த்தும் கூட பார்த்த ஒருபாடு அவன் என்ன செய்றார் யூதாஸ், ஐயோ ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு எதுக்காக காட்டி கொடுத்தான்? அந்த 30 வெள்ளிக்காசு சி வேணாண்டா தூக்கி போட்டான். ஆனா ஏசு கிறிஸ்து அன்பை புரிஞ்சு நம்பி ஏசப்பா ஓடி வரல, தூக்கு மாட்டிட்டு செத்து போனான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை அவன் புரிஞ்சிக்கல. அது மன்னிக்கும், அது மன்னிக்கும், அது மன்னிச்சுக்கிட்டே இருக்கும், அது மாறாது. மலைகள் விலகினாலும் குன்றுகள் இடம் பெயர்ந்து போனாலும் நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அது குறையாது, அழியாது என்று சொல்லி எஸ்ஐயா 54:10 இருக்கிற அந்த அன்பை புரிஞ்சிக்காம யூதாஸ் தூக்க மாட்டிட்டு செத்து போனான். ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. அதை ரெஃபர் பண்ணி ஃபாஸ்டினாம்பட்ட சொல்றாரு, ஒரே ஒரு பாவி என்னுடைய அன்பை புரிஞ்சிக்காம பாவத்திலேயே செத்து போயிட்டானா, that plunges me into the mortal sadness அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, அழியக்கூடிய ஒரு என்னையே அழிக்கக்கூடிய ஒரு துக்கத்துக்கு, ஒரு துக்கத்தின் ஆழத்துக்கு நான் உள்ள போயிடுறேன் அப்படிங்கிறார். ஒரே ஒரு ஆள் கடவுள் தான் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சிக்காம நரகத்துக்கு போயிட்டானா, அதை விட வேதனை சோகம் என்ன அழிக்கக்கூடிய ஒரு சோகம் அப்படிங்கிறார். மார்டல் சாட்னஸ் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். உற்சாகம் சொல்லுமா, இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், கரங்களை தட்டி, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. வருமா வராதா? கரங்களை தட்டி வந்துருச்சு. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை. அன்பு வரட்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு செய்யலாமா? கட்டுப்பாடு இல்லாம அன்பு செய்யலாமா? கண்டிஷன் இல்லாம அன்பு செய்யலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கோயில்ல ஒரு பாட்டு பாடுவோம், அது ரொம்ப என்ன வேதனை செய்யும், கண்ணீர் விடும். கோயில்ல எப்படியாவது பூசையில் ஏதாவது நேரத்தில் ஏதாவது தொட்டுரும், கண்ணீர் வராம இருக்காது. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். இது அடிய பாருங்களேன். வழங்கிட கனியோ உணவோ இன்றி
வாடிடும் வரியோ பலரிறைவா. பாருங்க, நாம காணிக்க நான் நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன்னா எங்கள் பங்குல நிறைய பேர் உங்களுக்கு வழங்கிட கனி உணவு, அரிசி, பருப்பு, தானியம், தக்காளி பழம், வெண்டிக்காய், சொரக்காய் ஒன்றுமே அவங்க வீட்டில் இல்லை. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் ஏழைங்க நிறையா பேர் இருக்காங்க. இறைவா, வெறும் விழிநீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலையிலவா. அவங்களால வந்து கோயிலில் வந்து அழதான் முடியும், வேறவே தான் கொடுக்க முடியும். அந்த வேதனையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அன்பு! அருமையான வரிகள் தான். ஆனால் இதை யாராவது ஒருத்தராவது இந்த கண்ணீரை துடைக்க நம்ம முயற்சிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அடுத்தடி பாருங்களேன். அருமையாக எழுதியிருக்கார் இந்த ஆசிரியர். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை. அன்னைக்கு வந்து அந்த சண்டை பூசில உடல், ஆவி, ஆத்மா, அவங்க சொத்து பத்து, அவங்க பிள்ளைங்க அத்தனையும் கொடுத்துட்றாங்க. புடவை கிடவை நகை அத்தனையும் கொடுத்துட்றாங்க. உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றேன். உங்கள் கிருபை அவங்களுக்கு கொடுங்க. எங்கள் மனம், பொருள், ஆற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீக்க படைக்கின்றோம். அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அவங்களுடைய பட்டினி போக, அவங்களுடைய கஷ்டம் நீக்க உங்கள் கிருபை எனக்கு ஊற்றுங்க. எனக்குள்ளே வச்சிருக்கல நிறையா நகை, பணம், பொருள், அந்த ஆற்றல் அனைத்தையும், என்னுடைய உடம்பு ஆற்றல் அனைத்தையும் அவங்களுடைய பசி பட்டினி போகணும். அடுத்த மாதம் அவங்க காணிக்க நிறையா கொடுக்கணும். அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும். என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்களேன். கரங்களை தட்டி இந்த பாடலை எழுதின அந்த மனுஷன் அருமையான ஒரு மனுஷன். இந்த பாடல் பாடுற பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்துடும். அருமையான ஒரு பாட்டு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்காங்கிறத இன்னைக்கு கேள்வி. கடவுளை அன்பு செஞ்சிடறோம் எப்படியாவது. அவர் சொல்ற அளவுக்கு ஆவி, ஆத்மா, முழு வாசம் இல்லைங்களா, வித் ஆல் யுவர் ஹார்ட். அந்த உடல், ஆவி, ஆத்மா பார்த்தோம். உடம்பு, ஆவி, ஆத்மா பார்த்தோம். உடம்பு, ஆத்மா, ஆவி அப்படி தான் நிற்க வச்சோம். ஆத்மா என்பது மைண்டு, இமோஷன், இன்டலெக்ட் அண்ட் வில்லுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க, தெரியாதவங்களாம் நீங்கள் போன எபிசோட் பார்த்தீங்கன்னா உடல், ஆவி, ஆத்மா என்னன்னு தெரியும். அந்த ஆத்மாவோட முழு ஆத்மாவோட அன்பு செய்யணுங்கிறார். அந்த உடம்பு முழு உடம்போட, முழு ஆற்றல்னா முழு உடம்போட அன்பு செய்யணும். உடம்பு எனக்கு உடம்புல இருக்கிற என்ன செய்ய முடியுமோ உடம்பு வச்சு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அவருக்கு அப்படிங்கிறார். ஆத்மாவோட அப்படின்னா என் ஆத்மாங்கிறது நான் தான். என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்நாள் முழுசும் அவர் கீழ்ப்படிஞ்சு என் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது பிறருக்காக. கடவுளுக்கு எதையாவது ஒன்றை கூட கொடுத்தாலும் நினைக்காதீங்க உங்கள் அன்பை தவிர. ஒன்று கூட உங்களால் கொடுக்க முடியாது. அவர் வேண்டிய அவருக்கு எல்லாம் நிரம்பி வழியுது. நீங்கள் கடவுளுக்கு ஒரு புண்ணாக்கும் கொடுக்க தேவையில்லை, நானும் ஒரு புண்ணாக்கும் கொடுக்க தேவையில்லை. கடவுள் தானே என்னையே படைச்சா, எனக்கு கொடுத்தது அத்தனை அவர் தானே. திரும்பி அவருக்கு போய் எதுக்கு கொடுக்க போகிறேன்? அன்பை தவிர, ஜபத்தை தவிர, நம்பிக்கை தவிர, ஒன்னே ஒன்று அவரை நம்பணும், அவ்வளோதான். கடவுளுக்கு நீங்கள் எதையும் கொடுக்கவே முடியாதுங்க. கோயிலுக்கு கொடுக்குறோம், கோயிலுக்கு கட்டுறோம், கோயில் நற்கரணை கட்டுறோம், கொடி மரம் வைக்கிறோம், அவ்வளோதான் வைக்கிறோம். தட்ஸ் ஆல். இன்னைக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொடி மரத்துக்கு, கோயில் கட்டுறதுக்கு, காம்பவுண்ட் கட்டுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, நற்கரணை பேழை வைக்கிறதுக்கு, ஆல்டர் வைக்கிறதுக்கு கொடுக்குற நாம, அல்லது பங்கு சாமியாருக்கு தனியாக நம்ம ஃபாதர் சொல்ல நிறைய இடத்துல. அப்போ ஃபாதர்ஸ் போய் கொடுத்துட்டா கடவுள் கொடுத்த மாதிரி நினைக்கிறமே தவிர, அல்லது ஊழியக்கான எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கப்பாங்களே தவிர, ஒரு ஏழை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம். எவ்வளவு வேதனையா இருக்கும் கடவுளுக்கு. எப்பா நீங்க என்ன அன்பு செஞ்சு கிழிச்சது போதும். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ உன் அயலார், உன்னை நேசிப்பது போல உன் அயலான நேசி. இந்த முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை அதுப்பா அப்படிங்கிற கட்டளை அப்படிங்கிறார். அப்போ கடவுளை நேசிக்கிறோம், கடவுளை நேசிக்கிறோம், 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 நேசிக்கிறோம் சொல்லி பக்தியாளர்களா முக்காடு போட்டு கண்ணீர் விட்டுட்டு வெறும் ஜபத்தை மட்டும் சொல்லிட்டு பொட்டி பொட்டியா பணத்தை சேர்த்து வச்சு எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான், என் பொண்டாட்டி மட்டும்தான், என் பிள்ளைங்க மட்டும்தான் வாழ்ற அந்த எண்ணம் நமக்குள்ள என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் கடவுளை அன்பு செய்ய முடியும். நீங்க 30 ஜெபமாலை சொன்னாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. 1360 திருப்பலிக்கு போனாலும் ஒன்றும் நடக்காது. திருப்பலியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, தப்பாக ட்விஸ்ட் பண்ணாதீங்க. ஜெபமாலை நான் குறை சொல்ல, ஜெபம் வேணும், விசுவாசம் வேண்டும், திருப்பலி வேணும். அதெல்லாம் ஃபவுண்டேஷன், அடித்தளம். ஒரு வீடு கட்டுற நான் 30 வருஷம் அடித்தளமே போட்டுட்டு இருக்கேன்னா என்னைக்கு நான் குடி போகிறது?
காலம் ரைஸ் பண்ண வேணாமா, பிரிக் ஒர்க் போட வேணாமா, பூச வேணாமா, டைல்ஸ் ஓட்ட வேணாமா, கிச்சன் கட்ட வேணாமா, எல்லாம் குடி போகிறதுக்கு. சாகிற வர இந்த ஃபவுண்டேஷனா, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட், நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, இதுதான் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, பெரிய நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படி வெட்ட வெளிச்சமா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பயப்படுறவங்க தான் ஜெபிக்கணும், வெறும் ஜெபம் மட்டும் போதும், கோயிலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வர்றவங்கள்ட்ட தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கோயிலுக்கு வர நாம் இந்த பாதியோடு நிறுத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப வேதனைங்க. என்னையும் சேர்த்த சொல்ல, இந்த பிரசங்கம் எனக்கும் தான் உங்களுக்கு தான். நான் ஒன்றும் பெரிய பயங்கரமான ஒரு ஞானிங்கிறதுனால சொல்லலை. இந்த வசனம் ஒன்றொன்றும் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் இதை திருப்பி திருப்பி ஆழமாக தியானிச்சு பிரசங்கம் பண்ண நான் என்னோடய வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பாக இந்த பாட்டில் இருக்கிறபடி எங்கள் குடும்பம் மாறும், 2 பேர் குடும்பங்கள் மாறும், எங்கள் பிள்ளைங்களும் அப்படி மாறணுங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறோம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ இந்த வாசகத்தை வாசிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். 1 யோவான் 4வது அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, எப்படி பாருங்க, மை டியர் beloved brothers and sisters அப்படிங்கிற அன்பார்ந்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு, ஏன் அன்பு செய்யணும், அன்பு செய்யணுங்கிறாருன்னா இப்பதான் விளக்கம் சொல்ற. ஏன் அன்பு செய்யணும், ஏன் அன்பு செய்யணும் அப்படிங்கறத அவர் அழகா சொல்றார். ஏன் அப்படின்னா அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. லவ் கம்ஸ் ஃப்ரம் த காட். கடவுளிடமிருந்து வரக்கூடியது அன்பு. அன்பு செலுத்தும் அனைவரும், அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அப்ப லவர்ஸ் ஆர் born ஆஃப் காட். அவர்கள் ட்ரூ லவர்ஸ், உண்மையாய் அன்பு செய்யறவங்க அத்தனை பேரும் கடவுளிடமிருந்து பிறந்தவங்க. அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர், பாருங்க, பிறரை நேசிக்கிறவங்க மனைவிய, பிள்ளைங்களை, பெற்றோர்களை, உறவினர்களை, மாமியார, மருமகளை, சகோதர சகோதரிகளை, பக்கத்து வீட்டுக்காரவங்க, வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறவனை, வேற ஜாதி, வேற சமயம், வேற எல்லாரையும் அன்பு செய்கிறவங்க கடவுளை அறிந்திருக்கிறார்கள். இது அருமையாக இருக்கு. அன்பு செஞ்சால் கடவுளை அறிஞ்சிடலாங்கிறது ரொம்ப ஈஸி மெத்தட். லவ், அன்பு செய்கிறது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாருங்க, ஷார்ட்கட் மெத்தட் அன்பு. விசுவாசம் கூட நம்ம செத்து போன ஒருபாடு அழிஞ்சு போயிருங்கிறாரு. எதிர்நோக்கு கூட நாம் உள்ளர போய் கடவுளை பார்க்கும்போது அப்புறம் எதிர்நோக்கு எதுக்குங்கிறாரு. ஆனால் அன்பு கடைசி வரை இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அன்பினால் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அடுத்து பாருங்களேன், நீங்க அன்பில்லாதோர், அன்பே செய்யாதவங்க. என் பொண்டாட்டி 3 வேளை சமைச்சு போட்டா அவள் ஒழுங்கா இருந்ததே அவளை அன்பு செய்ய முடியும். என் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தாதே அவனை அன்பு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க, ஏழை யாரும் நான் அன்பு செய்ய மாட்டேன், எனக்கு மட்டும்தான் சுயநலத்தோட வாழ்றவங்க கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறாரு. கடவுளை அறிஞ்சு கொள்றதுக்கு மிக மிக சிறந்த வழி மட்டுமல்ல, ஒரே வழி அன்புதான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கிற பாருங்க, அப்புறம் அடுத்தது அன்பு பெருசாகும். கடவுளை அன்பு செய்யாதவங்க கடவுள் மேல மட்டும் அன்பு அல்ல, எனக்கு அடுத்திருப்பவர் மீது நான் அன்பு செய்யலைன்னா கடவுளை அறிஞ்சிக்கவே முடியாது. இங்க இருக்கிற இந்த சுருவம் மட்டும்தான் கடைசி வரை முத்தம் கொடுத்துட்டு போக வேண்டியதான். மாதாமாவுக்கு புடவை கட்டிட்டு போக வேண்டியதான். இந்த சிலுவை மரத்தை மட்டும் முத்தம் கொடுத்துட்டு போக வேண்டியதான். சூசேப்பர் சுருவம், அந்தோரியார் சுருவத்தை மட்டும் இப்படி முத்தம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கடவுளை பார்த்துட்டோன்னு சொல்லி கற்பனையிலே சாக வேண்டியதான். கடவுள், உயிருள்ள கடவுள் இந்த உலகத்தை ஆள்றாரு, எனக்குள்ள வாழ்றாரு, எனக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடும். நான் போற இடமெல்லாம் பிசாசு ஓடும், தீமைகள் சாகும், நன்மைகள் நடக்கும், நோய்கள் நீங்கும், உலகத்தில் நான் ஜெயிப்பேன், நான் தோக்கிறவன் அல்ல வாழ்றவன் என்று சொல்லி வீரமா விசுவாசத்தோட அன்போட வாழ முடியாது. கடவுளை பார்க்கவும் முடியாது. when there is no love. அன்பு இல்லைன்னா கடவுளை பார்க்க முடியாது. பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கடவுள் இருக்கார், ஓகே 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 ஓரளவுக்கு ஓகே, அவ்வளவுதான்.
டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஓகே, அவ்வளவுதான், கொஞ்ச தூரம் ஓகே, தட்ஸ் ஆல். அது போதுமா? எல்கேஜி யூகேஜி 1வது படிச்சா 2வது போக முடியும், 10வது வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னா எப்படி? +1 +2 படிக்க வேண்டாமா? காலேஜ் போக வேண்டாமா? இன்ஜினியர் ஆக வேண்டாமா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேண்டாமா? பெரிய லெவலுக்கு உயர வேண்டாமா? எனக்கு 4வது படிச்சிட்டப்பா போதுன்னா எப்படி? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ நான் என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைங்களை, என்னை வெறுக்கிறவங்களை, என் கன்னத்தில் அரைகிறவங்களை, காரி உமிழ்றவங்களை, என்னை நேசிக்காதவங்களை, என்னை வெறுக்கிறவங்களை, என் வீட்டுக்கு வராதவங்களை, என் ஆப்போசிட்ல இருந்துக்கிட்டு என்னை எரிச்சல் மூட்டுறவங்களை, அல்லது மேல் மாடியில் இருந்துட்டு என்னை சபிக்கிறவங்களை, ஃப்ளாட்ஸில் இருந்துக்கிட்டு அவனை மாதிரி குறை சொல்கிறவங்களை நான் அன்பு செயல்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். உங்கள் மாமியார் உங்களை காரி துப்புறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க காலில் போய் விழுந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கடவுளை பார்ப்பீங்க. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க கடவுளை உயிரோட இருக்கிறத. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 1 கிலோமீட்டர் உங்களை கூப்பிடுறான், வாடா, உனக்கு காசு தர மாட்டேன், காசு தர மாட்டேன், காசு தர மாட்டேன் இழுக்கிறான். நீ வா, திருச்சிக்கு வந்தாலும் காசு தருவாங்கிறான். நீ மதுரை வரையும் போ, அங்கேயே கடவுளை நீங்கள் பார்ப்பீங்க. உங்க கன்னத்தில் அரைகிறவனை நீங்க அன்பு செஞ்சு பாருங்க, மன்னிச்சு பாரியா, அந்த இடத்துல கடவுளை பார்ப்பையா. ஆமா, என் மாமியாரை திட்டுறா, அவன் என்ன அன்பு செய்யறான், அவன் மோசம், இவன் மோசம், எல்லாம் மோசம் மோசம் சொல்லிட்டு நாம படுமோசமா இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கணும். அதனால அடுத்த வாரம் இதை நாம் தொடருவோம். இதை ஒரு தொடக்கமாக வச்சுக்கோங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு நெருப்பாக வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த மாதம் இந்த அன்பை குறித்து, அன்பு செய்கிற பிள்ளைங்களாக மாறிட்டோம்னா வல்லமை நமக்குள்ள புறப்பட்டு சொல்ல, அந்த அன்பை அடக்கவே முடியாது. அந்த அன்பு எந்த அளவுக்கு அன்புனா, பிதா தான் ஒரு மகனை துண்டு துண்டா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு நம்ம பாவங்களை நம்ம தீர்த்து கட்டது, தன் மகனையே கொடுத்த அளவுக்கு அந்த அன்பு வல்லமை உள்ளது. இன்னும் எந்த அளவுக்கு அன்புனா, ராயப்பர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த மறுதளிச்சார் தான். அப்புறம் மனமாறி எந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்து நேரம் அடிச்சு கொண்டீங்க, என்ன தலைகளை அடிச்சு கொள்ளுங்க, அவருக்காக உயிரை விடுற அளவுக்கு அன்பா மாறுச்சு. அன்பு பெரியதுங்க. அன்புனா ஏதோ வழவழ கொலகொலா இல்லைங்க. நீங்க எதிரி அன்பு செஞ்சு பாருங்களேன். அன்புங்கிறது நேர்மறையான சிந்தனைங்க. அது தோத்து போவேன், அழிஞ்சு போவேங்கிற அந்த எண்ணமே வராது. அப்ப நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு ஜெயந்தான், வெற்றி தான். எதிர்க்கிறவன் மனம் மாறிடுவான், உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் உங்க சார்பா மாறுவான். உங்களை பத்தி புரணி பேசின உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. மன்னிக்கிற அன்பு, மன்னித்து 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 நீங்க அன்பு செஞ்சு பாருங்க, அந்த அன்பு இந்த உலகத்தை கலக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். மதர் தெரேசா இப்படி சொல்றாங்க. மதர் தெரேசா தாகம் தாகம் அப்படின்னாரு. ஆண்டவர் இயேசுக்கு அடிச்சு நொறுக்கி சிலுவையில் தொங்கிருப்பாங்க. தாகமா இருக்கேன், தாகமா இருக்க அப்படிங்கிறாரு. உடனே போய் கடல் பஞ்சம் நுழைச்சி வாயில விடுறானுங்க. ரத்தமா போயிட்டு இருக்கு, உயிர் போயிட்டு இருக்கு. இந்த தாகம் தான் முக்கியமா. தண்ணி குடிச்சு இறங்கி வந்து என்ன வீட்டுக்கெல்லாம் பண்ண போறாரா? தாகம். மதர் தெரேசாவுக்கு வெளிப்பாடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆரைக்கராஜ் சுயநலத்தை விட்டுட்டு எல்லாரையும் அன்பு செய்வானா, அந்த தாகம். இந்த ஜெசிந்தா சிஸ்டர் சுயநலத்தை விட்டுட்டு எல்லாரும் போய் அன்பு செய்வாங்களா? ஆல்வின் அல்லது ஜெபிக்ஷா அல்லது இந்த பிள்ளைங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், சபரிராஜ், டெய்சி, எல்லாரும், செபாஸ்டின் சுயநலத்தை விட்டுட்டு போய் எல்லாரையும் அன்பு செய்வாங்களா? கரோலின் தன் சுயநலத்தை விட்டுட்டு போய் அன்பு செய்வாங்களா? கண்ணன் சுயநலத்தை விட்டுட்டு போய் அன்பு செய்வாரா? ஏழை எளிய மக்களுக்கு அன்பு செய்வாரா? அந்த தாகங்க. வெறும் தண்ணி குடிக்கிறதுக்காக, ஐஸ் ஜோறு சர்பத்து குடிக்கிறதுக்கு ஒன்றும் அவர் தாகன்னு சொல்லலை. புருஷன் மனைவியை கூட அன்பு செய்ய முடியல, மனைவி புருஷனை கூட அன்பு செய்ய முடியல. இதுக்கெல்லாம் அன்பு செய்ய முடியாதுக்கு ஒரே ஒரு முக்கியமான 3 காரணம் நம்ம அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, உங்களையே நீங்கள் அன்பு செய்ய முடியல. கடவுள் சொன்னார், எல்லாவற்றிலும் முழு ஆன்மாவோட, முழு உடலோட, முழு நம்ம விவரிப்போம். அது மனம்னா என்ன, ஆவியில் எப்படி அன்பு செய்ய, அதெல்லாம் நம்ம தியானிப்போம். ஆவி ஆத்மா சப்ஜெக்டை விட்டு நம்ம வெளியில் போகலை. அதெல்லாம் நம்ம தியானிப்போம். எப்படி ஹவு டு லவ் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஆனால் கடவுள் என்ன சொன்னார்? முதலாவது கடவுளை நேசி, 2வது யாரை நேசிக்க சொன்னார்?
ஹலோ ஹலோ, யாரு யாரு? இங்க தான் நம்ம தப்பு பண்றோம். கடவுள் என்ன சொன்னார்? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படிங்கிறாரு. கடவுள் மேல முதல்ல அன்பு வச்சின்னா, உண்மையான அன்பு இருந்தனா முதல்ல உன்னை நேசிப்ப. செல்ஃப் லவ் will be manifested in your life like rivers of living water. கடவுள் மேல உண்மையான ஒரு அன்பு இருந்துச்சுன்னா உங்களை அன்பு செய்வீங்க. இன்னைக்கு உங்களே நேசிக்க முடியல. எங்க அப்பா அம்மா வயிற்றுல ஏதோ பண்ணிட்டாங்க, பிறக்கும் போது கீழே விழுந்துட்டேன், 5-10 வயசுல யாரோ என்ன வந்து அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், பிசிக்கல் அபியூஸ் பண்ணிட்டான், அல்லது கெட்டவர் சொல்லிட்டான், சபிச்சிட்டான், இப்படி சொல்லி 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 நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி என்னையே நான் வெறுக்கிறேன். என்ன நான் அன்பு செய்ய முடியல. என்ன நான் அன்பு செய்ய முடியலனா எப்படி நான் பிறர் அன்பு செய்வேன்? கடவுளை அன்பு செய்வேன். முதல்ல fall in love with yourself. உங்களுக்கு முதல்ல காதல் கடிதம் எழுதி பாருங்களேன். யாரும் இந்த மாதிரி எழுதினதே இல்லைங்க. உங்களுக்கு முதல்ல காதல் கடிதம் நீங்க எழுதி பாருங்களேன். செல்ஃப் லவ்னா எல்லாத்தையும் பணத்தை எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கோ, அவளுக்கு கிடைக்கூடாது, இதை கொடுக்க, அந்த மாதிரி அபகரிக்கிறதுல பாவம் செய்யல. முதல்ல உங்களை அன்பு செஞ்சீங்கன்னா நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. உங்க ஆத்மாவை அன்பு செய்யறது, உங்க ஆவி அன்பு செய்யறது. ஆத்மா தான் நீங்க, உடம்பு அல்ல. எப்ப நீங்க உங்களை அன்பு செய்ய, தூய அன்பு, ஹோலி செல்ஃப் லவ் நான் சொல்றது, திருடி திருடி வச்சுக்கிறது இல்லை. அப்போ தூய அன்பு. என்ன அன்பு செஞ்சேன்னா, 16 வயசுல தப்பு பண்ணிட்டேன், 10 வயசு என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் என்ன லவ் பண்ண, அவன் என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டான், நான் என் புருஷனோட வாழ மாட்டேன், என் பொண்ணோட வாழ மாட்டேன், என் தங்கச்சி நான் வாழ மாட்டேன். இப்படி முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சியிலேயே நீ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு எப்படி உனக்கு கிடைத்த அழகான மனைவியோட உன்னால வாழ முடியும், அழகான புருஷனோட உன்னால வாழ முடியும், அழகான பிள்ளைகளோட சந்தோஷம் வாழ முடியும்? நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைய கொஞ்சம் வாழ்ந்து அது 2-3 தப்பு பண்ணிட்டு அது ஒரு 10 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சமைச்ச சாப்பாட்டை கடவுள் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ற ஆளு ஒருத்தங்க கூட இல்லை. எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு சமைக்கிறாரு. 30 வருஷம் கழிச்சு போய் சாப்பிட போகிறேன். எங்கேயாவது ரெட்ரீட் போயிட்டு, ஆமாம் அன்னைக்கு ஒருத்தன் என்னை ஏமாத்தினா நான் அவரை மன்னிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவர் உள்மனம் காயம் ஆறி இவங்க 30 வருஷம் கழிச்சு அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. உண்மையிலே நினைச்சோம்னா மனுஷ வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் மிக வேதனையா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே வழி, லவ் யுவர் காட். எல்லாத்துக்கும் மேல சினிமான்னு அலையிற இல்ல, சீரியல் அலையிறமல்ல, சாப்பாடு பிரியாணி ஹோட்டல் அலையிறமல்ல, கடவுள்னு அலைஞ்சோம்னா உண்மையான அன்பு சும்மா வெளிப்படையா நான் வெறுமனை ஜெபம் அடித்தளம். அதை தாண்டி நான் ஏழை எளியவர்களுக்கு அன்பு செய்யக்கூடிய, என்ன ஏழைக்கு ஒரு அன்பு செஞ்சேன்னா அது எனக்கே செஞ்சது அப்படிங்கிறார். அந்த உணர்வோட பக்தியும் வேணும், பிறர் சிநேகமும் இருந்துச்சுன்னா நான் மிகப்பெரிய ஒரு ஆளாய் மாற முடியும். அடுத்த மாதம் என்னை எப்படி அன்பு செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்களை அன்பு செய்யணும்னு புரிஞ்சுப்போம். உங்களுக்கு எதிரி உங்களை தவிர யாருமே இல்லை. உன்னை கேவலமாக மதிக்கக்கூடிய ஒரு பர்சன் உன்னை தவிர யாருமே இல்லை. நான் குட்டையாக இருக்கேன், கட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், முடியல, கருப்பாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், வேர்க்குது, நாறுது, அவன் முகம் சரியில்லை, மீசை சரியில்லை, அவன் வைக்கிற சவுண்டு சரியில்லை, மியூசிக் சரியில்லை, கீபோர்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி உன்னையே அழிச்சிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுலேருந்து வெளியில் வா. லவ் யுவர் செல்ஃப். உனக்கு முதல்ல காதல் கடிதம், நான் நல்லவன், நான் அழகாக இருக்கிறேன், என்னால் எதையும் பண்ண முடியும், இந்த ஆரைக்கராஜால் செய்ய முடியும். அன்புள்ள மனுஷன் ஆரைக்கராஜ் எழுதுவது. ஒன்ன மாதிரி நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை, ஒன்ன மாதிரி நேர்மையான இந்த உலகத்தில் இல்லை, ஒன்ன மாதிரி விவிலியத்தை படிக்கிறவன் விளக்கம் சொல்ற இந்த உலகத்தில் இல்லை. சொல்லி பாருங்களேன், ஒன்ன மாதிரி நேர்மையான இந்த உலகத்தில் இல்லை. ஐ லவ் யூ ஆரைக்கராஜ், நானே எனக்கு எழுதுறேன். உங்களை நேசிங்க. பிரச்சனையை உங்களை நேசிக்க தான் பிரச்சனை இருக்கு. உங்களை கொஞ்சம் நேசிக்கிறீங்க, மற்றவங்களை கொஞ்சம் நேசிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, டு வாட் டிகிரி யூ லவ் யுவர் செல்ஃப், டு த சேம் டிகிரி யூ ஆர் ஏபிள் டு லவ் அதர்ஸ். தட்ஸ் ஆல். அதான் முடிச்சிட்டார். உன்னை எப்படி அன்பு செய்ய அப்படி அன்பு செய். உன்னை இத்தனோண்டு அன்பு செஞ்சீங்கன்னா அத்தனோண்டு தான் கொடுப்பேன். நீங்க கொடுக்குற இந்த மற்றவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீ எப்படி உன்னை அன்பு செய்கிறேன். நீ கொடுக்குற பழைய சட்டிலேருந்து கண்டுபிடிச்சாலும் நம்ம எப்படி நான் என்ன அன்பு செய்கிறேன்ட்டு.
அவங்கள அன்பு செய்யலை, என்ன நான் எப்படி அன்பு செய்யறேங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். வாங்க நம்ம பாடல் பாடி கடவுள்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அன்பு செய்கிற பிள்ளையாய் என்னை மாற்றுங்கப்பா. ஃபெய்த்ஃபுல் லவ், விசுவாசம், உங்க மேல வைக்கிற நம்பிக்கை நிமித்தம் உங்க பிள்ளைங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி, நான் அன்பு செய்யணும், அவ்வளவுதான். சரியா? அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். கேளுங்க, அன்பு செய்ய தடைகளை அகற்றுங்க, எல்லா எதிரான சிந்தனைகளை எடுத்து போடுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க அன்பு செய்ய உங்க குடும்பமே பரலோகமா மாறும். அன்னை மரியாதை உங்க குடும்பத்துல பிறப்பாங்க, புனிதர்கள் பிறப்பாங்க, ஏசப்பா உங்க குடும்பத்துல வருவாங்க. இந்த செய்தியை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். அன்பு செய்கிற பிள்ளைகளை நம்ம மாறணும். காட் பிளஸ். நான் உம்மை நேசிக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன நேசிக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நான் பிறரை நேசிக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அதன் பின்னாடி நம்ம எல்லாத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உயிருள்ள திருப்பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். உமக்கே நான் சொந்தம், உம்மோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போகின்றோம். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் உங்கள் சொந்த வார்த்தைகளில் நாங்கள் பாடல் பாடும் பொழுது நீங்கள் வாயை திறந்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, நீங்கள் இருக்கிற நிலைமையை, உங்கள் உண்மையான உள்ளம் கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, சுயநலம், பேராசை எல்லாம் தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஒப்பு கொடுத்து உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியாய் சுயநலம் சாகட்டும் ஆண்டவரே, சுய வெறுப்பு மாட்டமடையட்டும் ஆண்டவரே. உள்ளம் தந்துவிட்டே. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே எங்களுக்குள் வாசம் தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உமக்கே நான் சொந்தம், உம்மோடுதான் வாழ்வேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன். உமக்கே நான் சொந்தம் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே, புரட்சியாய் மாறட்டும். உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. ஒரு யூனியன் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் 30,
60 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா. உங்க உடல் வேதனைகள், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள், உங்களுடைய பலவீனங்கள், எல்லா பயங்கள், கலக்கம், வேதனை, உங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை இருக்கிறபடியே இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே என்று சொல்லி நாம பாட போறோம். என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், என்னோட கடவுளோடு உறவாடுவதில் எனக்கு கூடிய குறைபாடுகள் அத்தனையும் நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பரிபூர்ண சுகத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்படி இந்த ஜெப உணர்வோடு இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். நீங்க எல்லாரும் உங்க சொந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. உங்க தேவைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இதோ உங்களோடு கூட உலாகிறார். இயேசுவே, 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 இயேசுவே. ஷகரதனீஸ்வர பரதனீஸ்வர ஷகரதனீஸ்வர. என்னை குணப்படுத்தும். எல்லா வாய் திறந்து கேட்பீங்களா? குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது சுவாமி. சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். உம் திரு இரத்தத்தினால் என்னை கழுவுமையா. என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து. ஆண்டவரே, இரக்கமாயிரும் சுவாமி. அப்பா, எல்லா பலவீனங்கள் மாறும், ஆண்டவரே. என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுங்க சுவாமி. வலுப்பெற செய்யுமையா.
திறந்து இயேசுவே 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 இதோ நம் மீது அன்பு கொண்ட கடவுள், இதோ கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காய் கொடுத்த தேவன், அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அற்புத அடையாளங்களால வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற நேரம் இது. எல்லா வாயை திறந்து கரைகளை நீட்டி இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே இயேசுப்பா இயேசுவே ஆண்டவரே, கால்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, தாங்கி தாங்கி நடக்கிற கால்கள் நடக்கட்டும், நேராய் நடக்கட்டும், பகுதிகள் மாறட்டும் ஆண்டவரே, தரித்திரங்கள் மாறட்டும் சுவாமி, படிக்காத பிள்ளைகள் ஆண்டவரே, உடல் நலமில்லாத பிள்ளைகளால சுகம் பெறட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சுகமும் இறங்கட்டும் சுவாமி. இயேசுவே இயேசுவே இரக்கமாயிருங்க சுவாமி, உங்க அன்பை ஊற்றுங்கப்பா, நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்கப்பா, நிரப்பும் சுவாமி, உங்க இஷ்டம் போல எங்களை ஆசீர்வதியும், நிரப்புங்கப்பா, அன்பிற்கேற்ப எங்கள் மீது இறங்கும், உம்முடைய அளவற்ற இரக்கத்தை கழுவி அருளும், எங்கள் பாவம் அற்று போகும்படி எங்களை தூய்மையாக்கும். ஹalleluya 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 அப்பா 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 இயேசுவே 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 இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் நெருப்பு இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் வழியாய் தேவ அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே, சுய நலம் வேறறுக்கப்படுவதாக சுவாமி, சுயநல கட்டுகள், நான் என் உடம்பு, என் இச்சை பாவங்கள், என் கண்ணுக்கு பேராசை, என் வாய்க்கு இது வேணும், உடம்பு இதை கேட்குது, மனசு இதை கேட்குது, என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளை, என் குடும்பம், நானு 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 என்கிற சுயநல கட்டுகள் அறுந்து போவதாக சுவாமி, விடுதலை உண்டாகட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, தெய்வீக அன்பு அசைவாடுவதாக, தேவ அன்பு நிரப்புவதாக சுவாமி. ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென். பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி, அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். ஆமென் ஆமென். ஜீசஸ் சாப கட்டுகளை வேரோட பிடுங்கி போடுற சுவாமி. ஆமென். எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்க முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த சுயநலம் இயேசுவின் நாமத்துல வேரோட பிடுங்கி அழியா நெருப்புல போடுறப்பா. பிள்ளைங்க யாரப்பா? அந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்கப்பா. நீங்க யாருப்பா? உலகத்தை படைத்த கடவுள் சாமி. நாங்க அன்புக்காக யார்கிட்ட போய் பிச்சை கேட்க கூடாதப்பா, கடன் கேட்க கூடாதப்பா. கடன் கொடுக்கிற பிள்ளைங்களா, அன்ப வாரி வாரி வழங்கி கொடுக்கிற பிள்ளைகளா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கடாடி, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு வாரி வழங்குகிற பிள்ளைகளா, இலை போட்டு சோறு போடுகிற பிள்ளைகளா, ஆசீர்வதிங்கடாடி, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு ஜாதி வேண்டாப்பா, பிரிவுகள் வேண்டாப்பா, நாங்க அத்தனை பேரு சம ஆண்டவரே. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆமென். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் கர்த்தர் நிச்சயமா இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்பா சாட்சி சொல்லும்படியாக இவர்களை நீர் உயர்த்துவீராக, எல்லா நிலைகளிலும் உயர்த்துவீராக. பெருகட்டும் சுவாமி, நிலையானதை பற்றிக் கொள்ளட்டும் அப்பா. தூய்மையானவை எவையோ, நன்மையானது எவையோ அப்பா, விரும்பத்தக்கவை எதையோ அத்தனையும் நாள பிள்ளைகளை அலங்கரிப்பீராக, அலங்கரித்தருளும். உங்கள் வீட்டை இந்த நேரத்தில் உடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி தூயாவில் அபிஷேகம் சுவாமி. பிள்ளைகள் வாழ்வார்களாக. இந்த கட்டளைகளை நீ கடைபிடிக்கும் பொழுது நீ வாழ்வா என்று சொன்னீங்களே, அப்படியாய் பிள்ளைகள் வாழ்வார்களாக சுவாமி, உம்மாலே வாழ்வார்களாக. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்த அத்தனையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்பி ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 சந்தோஷமாய் ஆமென். ஆமென். ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே என் மீட்பர். இயேசுவே என் மீட்பர். ஹalleluya. ஹalleluya. God bless you.